ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நிகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சக குரு சுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்ப்போம்? வருகின்ற மே மாத பலன் 12 ராசிக்கும் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது, இந்த 9 நவகிரக கோள்கள் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மே மாசம் எந்த மாதிரி யோகம் வரப்போது நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம், லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க, துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். நம்ம குரு சுக்கரன் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுக்குறீங்க. நிறைய பேர் வாக்கியத்தில் எழுதியிருக்காங்க, சில பேர் திருக்கணித முறைப்படி எழுதியும் வாங்கியிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரனாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்ம வினை கண்டிப்பா கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினை எப்ப வேலை செய்யும்? திசா புத்தி தான் வேலை செய்யும். அதனாலதான் எல்லா வீடியோ என்னமா சொல்லுவோம், ஒரு பொது பலனா பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இப்ப என்ன திசா புத்தி நடக்குது, அந்த கிரகம் உங்க ஜாதகம் எப்படி இருக்கு, இப்ப எப்படி பலனை கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பொதுவான பலன் எடுங்க. துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப இந்த மாசம் என்ன விசேஷம்? ஒரே விசேஷம்தான். தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் சொல்றாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம், முருகனுடைய நட்சத்திரங்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தை எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம். முருகபெருமான் தான் குருங்கிறாங்க, தமிழ் கடவுளுங்கிறாங்க. எல்லாருமே எல்லா கோவில்லையும் போயிட்டு முருகபெருமானுக்கு ஒரு 7 விதமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து அன்னைக்கு உங்க கையால அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்தை ஒரு தமிழ் விழாவா கொண்டாடுங்க. இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள். மற்றபடி பார்த்தா மூர்த்தம் 2 மூர்த்தம் வைகாசி மாசத்துல வருது. அதாவது மே மாசம் 19ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, வளர்பிறை மூர்த்தம். அடுத்து 26ஆம் தேதி தேய்பிறை மூர்த்தம் ஒன்று வருது. இதான் இந்த 2 மூர்த்தம் தான் இந்த மே மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள். மற்றபடி பார்த்தா அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அதாவது பாத்தீங்கன்னா மே மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. மே மாசம் 28ஆம் தேதி இந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது. இதான் இந்த மாசத்துல உள்ள நிகழ்வுகள். இதுல இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறா? ஏன்னா சூரியன் சுக்கிரன் நல்லா பலமா இருக்காங்க இந்த மாசத்துல. ஏன்னா சூரியன் உச்சமானா என்ன மாதிரி பலனை கொடுப்பாருன்னு பார்க்க போறோம். இதுல கடைசி மீட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தாங்க இந்த கும்பராசி. கும்பத்துல பிறந்துட்டா எதுவுமே பாருங்க ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரங்க. ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்க. ஏன்னா இது லாப ராசியை சொல்றாங்க கும்பத்தை. ஏன்னா அதனாலதான் அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க, கலசத்தை கொடுத்துருக்காங்க. கலசத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இப்படிதான் உங்களுடைய குணங்கள் இருக்கும் கும்பராசி கிட்ட. அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரையும் கெஸ் பண்ண முடியாது. ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அதாங்க கும்பம். சொன்ன வாக்க காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி கும்பராசிகிட்ட நிறைய பேர்ட்ட இருக்கும். பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும். ஒரு காரியத்துல இறங்கிட்டா எப்படியாச்சும் அந்த எந்த வகையிலாச்சும் போய் அந்த காரியத்தை சாதிக்கணுங்கிற எண்ணம் கும்பராசிக்கு உண்டு. ஒரு லட்சியத்தோட நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள். லாபமா நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள். அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது,
இதை பத்தா ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொடுக்குறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க பொது பலனா பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகம், உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப என்ன ரீசண்டா திசா புத்தி போகுதுன்னு பாருங்க. உங்க விதி ஜாதகத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க. இப்ப என்ன திசா புத்தி போகுது, அந்த திசா புத்தி கிரகம் உங்க ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு யோகமா இருக்கா இல்ல அவயோகமா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஏன்னா விதி ஜாதகத்தை விதி ஜாதகங்கிறது உயிர், நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல். அதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க, ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அப்ப விதி ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் இந்த பலனை எடுக்கணும். என்ன திசாபுத்தின்னு பார்த்துக்கிட்டு அந்த திசாபுத்திக்கு தான் இங்க பலன்கள் மாறுபடும். அதான் நான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனா பாருங்க. இதுல நீ 3 நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க, நல்லா பாருங்க. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அடுத்து புரட்டாதி நட்சத்திரம். இவங்க 3 நட்சத்திரம் பிறந்தளவுக்கு ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் இருக்காது. திசா புத்தி மாறி மாறி வரும். அப்ப மாறி மாறி வரும்போது இங்க பலன்கள் மாறுபடும் பாருங்க திசா புத்தியில. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி பலன் நடக்காது. அப்ப ஜாதகத்துல அந்த கிரகம் எங்க இருக்குது எப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கும்போது துல்லியமான பலனை பார்க்கலாம். ஏன்னா கும்பராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்ம சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறையணும். உங்களுடைய துன்பங்கள் மறையணும். யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்குமே அந்த கர்ம வினை வேலை செய்யும். எப்ப வேலை செய்யும் நான் சொன்னேன் பாத்தீங்களா, உங்க விதி ஜாதகத்துல திசா புத்தி வரும்போது அந்த கிரக தொடர்பு பாதிப்பை கொண்டாந்து காட்டும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இவர் கவனமாக இருக்கணும், இந்த விஷயம் சம்பந்தமாக கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த கிரகத்துடைய பாதிப்பை கொண்டாந்து காட்டும். அதான் பரிகாரம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்முடைய முனிவர்கள், முன்னோர்கள், சித்தர்கள், மகான்களை பாருங்க நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோவிலை கொண்டாந்து வச்சாங்க. இந்த கோவிலுக்கு போகும்போது இந்த பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம் பரிகாரத்துல. இதுலயே 2 முறை இருக்கு பரிகாரத்துல. வாழ்வியல் பரிகாரம்னா உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரத்தை பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கிரகத்துடைய உணவை சாப்பிடும் போது அந்த கிரகத்துடைய தொடர்பு பாதிக்கும். இல்ல அந்த காரகம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான தர்மம் அன்னதானம் பண்ணும் பொழுது இதுவும் அங்க பாதிப்பை பெருசா உள்ளதை சின்னதா குறைக்க முடியும். பரிகாரத்துல 2 முறை இருக்கு, கோவில் வழிபாடும் உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரங்களும். அதுக்கு ஏத்தாப்புல நம்ம கிரகத்துக்கு எதாவது மாத்திட்டு போயிட்டோம்னா பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும் பரிகாரத்துல. ஆனா அந்த கர்ம வினையை தாண்டி தான் வர முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன், பொது பலனா பாருங்க இந்த வீடியோ. ஏன்னா ஒரு சில பேருக்கு திசாபுத்தி மாறி மாறி நடக்கும். இப்ப இந்த மாசம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறா, இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை தொடர்ச்சியா கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க இருக்கு இந்த மாசத்துல பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்றார். உங்களுடைய ராசியில சனி பகவான் சஞ்சார செய்றார். கும்ப ராசியில 2ஆம் பாவத்துல பாருங்க செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சார செய்வாங்க. அடுத்து 3ஆம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க. 4ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சார செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவானுங்கிற கிரகம் பாருங்க உங்களுக்கு 8ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்வாங்க. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் மாறுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து குருவோட இணைஞ்சிருவார். 14ஆம் தேதி, அதாவது மே மாசம் 14ஆம் தேதி. அடுத்து 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து 3ஆம் பாவத்து நீசத்துல இருந்து வெளில வந்து மாறிடுவார். 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து 4ஆம் பாவத்துக்கு குருவோட சேர்ந்து இணைஞ்சிருவார். இந்த மாசத்துல பாருங்க 3 கிரக கூட்டணி வரும் பாருங்க. சூரியன், குரு, சுக்கிரன், ஒரு 3 கிரக கூட்டணி வந்து இணையுது. எங்கேயோ உங்களுக்கு 4ஆம் பாவத்துல இணையுது பாருங்க. இதுவே இந்த கும்பராசிக்கு மிகப்பெரிய கேந்திரத்துல சுக்கிரன் யோகத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதிக்கு நல்ல கிரகம்னு சொல்றாங்க. அது ஜாதகத்துல லக்னத்தை பொறுத்து மாறுபடும். உங்க ராசிக்கு அவர் 4ஆம் வீட்டு 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதியா வர்றாரு. அப்ப கேந்திர யோகத்துல சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு. சூரியன் நல்லா பலமா இருக்காரு, குருவும் உங்களுக்கு பலமா இருக்காரு.
அப்ப இந்த மே மாசம் ஆரம்பமே கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்குது. ஏன்னா சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் நிக்கிறார். சனி பகவான் குருவுடைய சாரத்துல புரட்டாதி நட்சத்திரம் போறாரு. நல்லா பாருங்க இந்த சனி பகவான். அப்ப அங்க எல்லாமே ஒரு பலப்படுத்தி காட்டுறாங்க. அப்ப என்னை பொறுத்தவரையும் இந்த மே மாசம் ஒரு பெருசா எந்த கிரகமே ஒரு மறைவு ஸ்தானத்திலேயோ இல்ல ஒரு பலவீனத்திலேயோ இல்ல. கும்பராசி ஜாதகத்துல லக்ன அடிப்படையில உங்களுக்கு திசாபுத்தி தான் சரியா இல்லைன்னா இங்க தடைகள் உண்டு. யாருக்குமே அதை மாத்த முடியாது. அங்கே இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் சரியில்லைன்னா இது வெறும் ஜென்ம சனி சொல்லுவாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு சனி பகவான் யோகமா இல்லைன்னா இப்ப இந்த 7.5 சனியானது ஒரு தாக்கத்தை கொண்டு யாருக்காதான் காட்டிப்படும். நீங்க ஏதோ ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க, சனி பகவான் உங்க ஜாதகத்துல பலமா இருக்க மாட்டார். அவர் ஏதோ ஒரு மறைவு ஸ்தானத்திலயோ இல்ல ஒரு அஷ்டமாதேவி சாரத்திலேயோ இல்ல ஒரு ரோகாதிபதி சாரத்திலேயோ ஏதாச்சும் ஒரு சாரத்துல ஒரு பலவீனமான ஒரு கால்கள் நிற்பார். அப்ப அங்க எல்லாமே என்ன பண்ணுவார்னா, அங்க மந்தமான தன்மையை யாருக்கா இருந்தாலும் சரி கண்டிப்பா கொடுத்துருவார். ஜாதகத்துல சனி பகவான் உங்க லக்னத்துக்கு நல்லவரா இருக்கணும், இருந்தா இங்க பாதிப்பு இருக்காது. ஏன்னா 7.5 சனி மாதிரி யோகமும் கொடுக்க முடியாது, 7.5 சனி மாதிரி பலவீனத்தையும் கொடுக்க முடியாது. அதனாலதான் பழமொழியும் சொல்லுவாங்க, சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிறதே நீதியான கிரகம், நேர்மையான கிரகம் சனி பகவான் சொல்றாங்க. எல்லாரும் சனி பகவானை கெட்ட கிரகம்னு சொல்றாங்க. அது உங்க லக்கணத்தை பொறுத்து அது நல்லதா கெட்டாலும் முடிவு பண்ணும். எல்லாமே சனி பகவான் மேல பழிய சுமத்த கூடாது. சனி பகவான் வர்றாருன்னா உங்களுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, இவங்ககிட்ட பேசுங்க, இவங்ககிட்ட பழகுங்க, இவங்ககிட்ட பழகாதுன்னு சொல்லி அழகா ஒரு புத்திமதி சொல்லக்கூடிய கிரகம் தாங்க சனி பகவான். சனி பகவான் இல்லாம எந்த இயக்கமும் இயங்காதுங்க. பொதுவா சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம், நல்லா பாத்துக்கணும். அப்ப சில பேருக்கு சனி பகவான் யோகமா இல்லைன்னா என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பா பாருங்க சனி பகவான்ல உங்க ராசியில இருக்கிறாரா, அவர் எங்கெங்க பலவீனம்னா பொதுவா பாருங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு மந்தம், அவருடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கா, நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்துல ஃப்ரெண்ட்ஷிப்ல டாக்குமெண்ட்ல இப்ப குருவோட சாரத்துல போறாரு. பணத்துல நல்லா பாருங்க, பணத்துல குடும்பத்துல பணத்துல வருமானத்தை கொஞ்சம் விரயம் பண்றது. எதிர்பார்த்த அளவு சேமிப்பு பெருசா கும்பராசிக்காரங்க எடுக்க முடியல. எதை தொட்டாலும் அடி வாங்குது. பணம் பெருசா சேமிக்க முடியல. இல்ல ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனைய வந்துக்குது, ஒரு ஏதாச்சும் இடத்த பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ல ஒரு வில்லங்கம் இப்படி கலகத்தை உணர்ந்து வைக்கிறாரு. பெருசா பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியல, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது. பெருங்கொண்ட பணம் கொடுத்துட்டு வாங்க முடியல. அதே மாதிரி படிப்பு கல்வியில எதிர்பார்த்த மாணவ மாணவிகள் நல்லா படிச்சிருந்த குழந்தை நல்லா படிக்கல. கல்வி படிப்புல மந்தமான தன்மை, ஒரு சோம்பேறியமான ஒரு தன்மையை கொடுத்துரும். அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு இடத்த மாத்துறது, வேலை உத்தியோகம் சரியில்லாம ஒரு கலகத்தை பாக்குறது, ஒரு பிரச்சனையை பாக்குறது, தடைகளை பாக்குறது. இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஓகே பண்ணி எல்லாமே இருப்பாங்க. ஆனா வெளியில வேலை கிடைக்க முடியாது. கிடைக்காம ஒரு 6 மாசமா எல்லாமே விசா க்ளோஸ் ஆக போகுது, எனக்கு வேலையே கிடைக்குன்னு சொல்லுவாங்க பல பேர். இந்த பிரச்சனைகள் இருக்கும். வேற கண்ட்ரி நான் மாறலாம் பாக்குறேன், இல்ல வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர்ல மாறலாம் பாக்குறேன், எதுவுமே எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளா வரல அப்படின்னு சொன்னவங்க பல பேர். ஏன்னா இந்த சனி பகவான் சரியில்லாதவங்களுக்கு சொல்றேன், ஜாதகத்துல சரியில்லாதவங்களுக்குலாம் நான் சொன்ன மாதிரி இந்த பலவீனத்தை கொண்டாந்து காட்டும். இதுக்கு முன்னாடி பாருங்க, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், டாக்குமெண்ட்ல இடத்துல பிரச்சனைகள், மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இந்த காது மூக்கு தொண்டை தலைவலி தலைபாரம், நரம்பு தோல் ஸ்கின் சார்ந்த விஷயம், சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, இது மாதிரி ஒரு உடல் உபாதைகள் கும்பராசி எடுத்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு தடையில உணர்ந்து காட்டியிருப்பார். இனிமே இந்த மே மாசம் பாருங்க கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க. மே மாசத்துல நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு இருக்குது, நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குது. இதை கண்டிப்பா நம்ம பயன்படுத்தணும். அவ்வளவுதான். நம்ம கரெக்டா பிளான் பண்ணி இறங்கணும்னா கண்டிப்பா ஜெயிக்கலாங்க. என்னை பொறுத்த மே மாசம் சூப்பரான ஒரு டைம் பார்த்துங்க. ஏன்னா குருவோட சாரத்துல என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லுவேன், என்னுடைய முதல் பலன், அதாவது இந்த கும்பராசிக்காரங்க எடுத்தவன முதல் பலன், வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதோ வாங்குற யோகம் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட். இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ இது மாத்திரம் பண்ணணும், நான் வாங்கணும், இடம் வாங்க போறேன், பூமி வாங்க போறேன், இந்த பிளான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பா அந்த பிளானை கரெக்டா மூவ் பண்ண போனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். சனி பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணும். அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகணும், நான் வேற கண்ட்ரிக்கு வேலை மாத்த போறேன்னா கண்டிப்பா மாறிக்கலாம். வேற கண்ட்ரி வேலை உத்தியோகத்தை மாத்தலாம். உங்களுக்கு அந்த அனுகிரகம் இப்ப உண்டு. வேலை உத்தியோகம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 1 மாசமா 2 மாசமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலையில மாற முடியல. நிறைய பேர் மாறணும் 1 வருஷமா பிளான் பண்ணியிருக்காங்க, நான் முடியல. இப்போ மாறலாம். வேலை உத்தியோகம் நிரந்தரமா இங்க வேலை பார்க்க சரி, வெளியில வேலை பார்க்க அந்த அனுகூலமா வந்துடும். வீடு கட்டுறது, வண்டி, இது எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த காலகட்டத்தை என்னை பொறுத்தவரை.
அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறேன், நல்ல ரிசல்ட் கிடைக்கல, எல்லாமே அனுகூலமாக. இப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா குருவோட சூரியன் இணைகிறாரு 14ஆம் தேதிக்கு அப்புறம். எப்ப 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பேச்சுக்குள்ள அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். உங்களுடைய எழுத்து கணிதம், டாக்குமெண்ட், அது பெரிய பெரிய படிப்பு, கல்விக்கு எல்லாமே 11ஆம் பாகம் தான். அப்ப அதோட இணையும் போது பாருங்க, இங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். என்ன எக்ஸாம் எழுதாலும் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பரா கொடுத்துருவாரு சூரியன் சேர்றதுனால. ஏன்னா 7ம் 11ம் சேர்ந்து குருவோட சேர்ந்து இருக்குது. நல்லா பாருங்க, 7ஆம் தேதி சூரியன், 11 கூடிய குரு, ரெண்டுமே இணைகிறாங்க 14ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலை கிடைக்கிறாரு, சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப படிப்பு கல்வி மாணவர்களும் பாருங்க, அரசாங்கம் யாரும் எழுதுங்க, கண்டிப்பா எக்ஸாம் நல்ல ஒரு ரிசல்ட்டாக வரும். 7.5 சனி நடந்தாலும் சரி, அரசாங்க உதவிகள் நிறைய பேர் அரசாங்க ப்ரொமோஷன்கள் எல்லாமே தேடி வருது. இது எல்லாமே பண்ணிக்கலாம். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், தொழில ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தொழில ஆரம்பிக்க சூப்பரா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்துட்டார். 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் பாகத்துல நல்லா பாருங்க பலப்படுத்தி கொடுக்கிறார். அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செவ்வாய் பகவான் உங்களோட ஜாதகத்துல நல்லா யோகமா இருக்காரா, சனி பகவான் நல்லா யோகமா இருக்காரா, இதை பார்த்துக்கிட்டு தொழில ஆரம்பிக்க சூப்பரான யோகம். ஏன்னா நிறைய பேர் தொழில ஒரு மந்தமான தன்மை கொடுத்துச்சு, எந்த ஒரு லாபமும் இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒரு புதுசா தொழில் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு, இது தாராளமா ஆரம்பிக்கலாம், நல்ல யோகம் உண்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். இனிமேல் திருமண வாழ்க்கையில யாருக்குமே பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி பகவானே குருவோட சரத்துல போறாரு. அப்ப உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் போய் குருவை போய் நேர தொடர்பு கொள்றாரு 14ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப திருமண வாழ்க்கையில் உள்ள கலகங்கள், பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதனால திருமணத்துல தடை இருக்காது. முதல் திருமணம் சரி, இல்ல 2வது திருமணம் சரி, 2 திருமணம் சரி ஓகே ஆகி உங்களுக்கு கிளிக் ஆகி நல்ல ஒரு அனுகூலம் உள்ள டைம் தான் இந்த மே மாசத்துல பாத்துங்க. அப்ப திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், இது எல்லாமே அனுகூலமா இருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. இந்த டைமும் சூப்பரா இருக்கு உங்களுக்கு. கமிஷன் ஏஜென்சி, அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். லாட்ரி யோகம் நம்மகிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கறக்கூடிய இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. அழகா இருக்கு யோகம். ஏன் உங்களுக்கு அழகா இருக்குன்னா, உங்களுக்கு சுக்கிர பகவான் பாருங்க 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல குருவை போய் தொட்டுட்டாருன்னா பெருங்கொண்ட பணத்தை சுக்கிரன் போய் தொடுறாரு. உங்களுக்கு பாக்கியாதிபதி யாருன்னா அந்த சுக்கிர பகவான் தான். அவர் போய் குருவை போய் ஜாயின் பண்ணிட்டாருன்னா இங்க பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதினா குரு பகவான சொல்லணும். ஏன்னா அவர் தான் 11 கூடியவர். நல்லா பார்த்துக்கணும். கும்பராசிக்கு தனுசு ராசி 11ஆம் பாவம் வரும். அவரோட சேர்ந்து இறங்கும் போது இங்க பெருங்கொண்ட பணத்தை கொண்டாந்து அள்ளி கொடுத்துருவாரு. யார் வெளிநாட்டுல உள்ளவங்க தான் கரெக்டா பிளான் பண்ணி ஜாதகத்தை பார்த்து தசாபதி ரூபாய் பார்த்து பிளான் பண்ணி அடிச்சிங்கன்னா தரமா அடிக்கலாம் லாபத்தை. அப்ப லாட்ரி யோகம் இருக்கா இல்லைன்னா கண்டிப்பா உண்டு. இதை நீங்க எடுத்துக்கிற விதம் தான் இருக்குது. அப்ப எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப கமிஷன் வேலை, மருத்துவம், மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, ஐடிஐ ஃபீல்டு, இது எல்லாமே பாருங்க சூப்பரா இயங்கும். ஏன்னா இதுல இருப்பீங்க கும்பராசிக்காரங்க. பெண்களுக்கு எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. இந்த மாசத்துல நல்ல ஒரு யோகமான ஒரு டைம் தான் இந்த காலம். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போயிடுவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும். உங்களுக்கு செவ்வாய் சனியும் சேர்ந்து ஒரு கலகத்தை கொண்டாந்து வச்சாரு இதுக்கு முன்னாடி. நல்லா பாருங்க, அவிட்டத்துல பாருங்க வேலையில எவ்வளவு பேருக்கு பிரச்சனை மட்டும் கேட்டு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க திருமண வாழ்க்கை, வேலை, உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு கலகம் இருக்கும், ஒரு போட்டிகள், போராட்டங்கள், தடைகள் எல்லாமே பாத்தீங்க. இப்ப சூப்பரா இருக்கும். நிரந்தரமா குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். வேலை உடனேயே கிடைக்கும். நல்ல வேலை உத்தியோகம் கிடைக்கும். கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த பிளான் கண்டிப்பா மனசுக்குள்ள போகும். ஒரு குண்டுமணி தங்கமாச்சும் நீங்க வாங்குவீங்க இந்த மே மாசத்துல. பாருங்க, தங்க கிரகமான தங்கத்து அதிபதியான குருவுடைய வீட்டுல தான் இந்த செவ்வாய் பகவான் போறாரு. அப்ப வீடோ, இடமோ, பூமியோ, தங்கம், நகையோ, பணமோ ஏதாச்சும் கொஞ்சம் சேமிக்கணுங்கிற எண்ணம் மைண்ட் செட்ல ஓடிடும். அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமா இருக்கு. அப்ப லாப வருமானம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். வேலை உத்தியோக இடமாற்றம் பண்ணுவீங்க. தொழில் சொந்தமா பண்ணக்கூடியவர்கள் சூப்பரா இருக்கு. சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குறாரு. காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற, மருத்துவத்துறை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப தொழிலுக்கும் வேலைக்கும் நல்ல டைமிங் இருக்கு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சூப்பரா இருக்கு. மாணவ மொழிக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இது எல்லா டைமும் அழகா சூப்பரா கொண்டு போறாரு. அடுத்து சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த நேரம் தான் ஒரு நல்ல நேரம் பார்த்துக்கணும். சதய நட்சத்திரம் மே மாசம் கரெக்டா 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த புதன் நீசத்திலிருந்து வெளில வந்துட்டாருன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய தடைகளை கொடுத்தாரு. தடைகளை கொடுத்துட்டாரு. ஏன்னா நீசமான புதனோட சாரத்துல போறதுனால எல்லாமே எதை தொட்டாலுமே பெருசா லாபங்கள் இல்லை. டாக்குமெண்ட்ல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, நரம்பு, தோல், ஸ்கின் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, சளி தொந்தரவு, இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், பூர்வீக சொத்து, பூர்வ இடத்துல கலகங்கள், மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், நிறைய உடல் உபாதை நிறைய பார்த்தாங்கன்னா சதயத்துல கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இனிமே இருக்காது. இனிமே வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். வாங்குற யோகம் உங்களுக்கு வருது.
பூர்வீக சொத்து பொருள் பிரச்சனை சரியாகும், குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், திருமணம் நல்லா இருக்கும், கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்காக ஒரு முடிவுக்கு வரும், கெமிக்கல் ஃபீல்டு, திருமண வாழ்க்கை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன், வேலை உத்திய சிறு இடத்தை மாத்துறது எல்லாமே மாற போறீங்க. இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்தாரு. வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதை வரும். மே மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம், அதுவும் இந்த சதயத்துல பிறந்தவங்க, அடுத்து புரட்டாதியத்துல பிறந்தவங்க கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய துன்பத்தை பார்த்ததே புரட்டாதியக்காரர் தான். எதிர்பார்த்த பணம் இல்லாம சரியா இல்லை, இன்கமே சரியா பெருகல, எல்லாமே தடை 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 தடைன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வாழ்க்கையில என்னென்ன ஒரு தடைகளை பார்க்கணும் எல்லாமே பார்த்தாங்க. இனிமேல் தடைகளை பார்க்க மாட்டீங்க. ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்குது. புரட்டாதியத்துல பிறந்து ஒரு பொன்னான நேரமா இருக்கு. உங்களுடைய நட்சத்திரத்தி 4ஆம் இடத்துல போறாரு. அப்ப ஏதாச்சும் ஒரு இடத்த நீங்க மாத்தணுங்கிற பிளான் ஓடிடும். உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கும். ஆல்ரெடி இடத்த மாத்தலாமா, வெளியூர் போகலாமா, இடம் விட்டு இடம் மாறலாமா, இல்ல வேலை மாத்தலாமா, தொழில் மாத்தலாமாங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க போயிருவீங்க. கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஒரு இடமாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். திருமணம் நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே சூப்பரான பாதை, ஒரு வெற்றியான பாதை வருது இந்த புரட்டாதியில பிறந்தவர்கள். வரக்கூடிய மே மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.